நமது டிவியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம். செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் ஷலோமி நாகேந்திரன். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். மண்டைதீவு கொலைகளுக்கு டக்ளஸ் தேவானந்தா உடந்தை, விசாரணைகளை முன்னெடுக்குமாறு ஸ்ரீதரன் எம்பி கோரிக்கை. திடீரென பாராளுமன்றம் வந்த ஜனாதிபதி, எதிர்க்கட்சி அதிரடியாக வெளிநடப்பு. எரிபொருளுக்கு நாட்டில் பற்றாக்குறை ஏற்படாது, அமைச்சர் அதிரடி அறிவிப்பு. இஸ்ரேல் மீதான தாக்குதலில் இதுவரை 4 இலங்கையர்கள் படுகாயம். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணை விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை. இஸ்ரேலிய படையினரின் துப்பாக்கிச் சூட்டில் பாலஸ்தீனியர்கள் பலர் பலி. தொடர்பான உள்நாட்டு செய்திகள். மண்டைதீவில் இடம்பெற்ற மனித படுகொலைகளுக்கும் முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவுக்கும் தொடர்பு இருப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் வலியுறுத்தியுள்ளார். ஆகவே அரசாங்கம் இதற்கான நடவடிக்கை எடுக்குமாறும் விரைவில் விசாரணைகளை ஆரம்பிக்குமாறும் அவர் இன்று வலியுறுத்தினார். மண்டைதீவில் இடம்பெற்ற மனித படுகொலைகளுக்கு முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவும் உடந்தையாக இருந்துள்ளார் எனவும் அவரிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கோரிக்கை விடுத்துள்ளார். இதேவேளை 1990ஆம் ஆண்டு காலப்பகுதியில் யாழ்ப்பாணத்தில் சுமார் 60 பேர் கைது செய்யப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்த நிலையில் ஸ்ரீதரனின் கோரிக்கைக்கு பதிலளித்த நீதியமைச்சர் அர்ச்சன நாணயக்காரா இந்த விடயம் தொடர்பாக விசாரணைகள் நடத்தப்படும் என உறுதியளித்தார். அத்துடன் வடக்கில் உள்ள பல மனித புதைகுழிகள் குறித்து வெளியிடப்பட்ட தகவல்கள் தொடர்பில் விசாரணைகளின்றி நடவடிக்கைகளை எடுக்க அரசாங்கம் தயாரில்லை எனவும் அவர் தெரிவித்தார். கொண்டு வந்த கேள்வி சரியாக பிரசன்ட் பண்ண முடியாம போனது. இதுல மிக முக்கியமாக சிந்துப்பாத்தி மயானத்தில் கண்டெடுக்கப்படுற எலும்புக்கூடுகள் எந்தவித ஆடைகளுமின்றி அந்த எலும்புக்கூடுகள் அடித்து நொறுக்கப்பட்ட நிலையில் சிறுவர்கள், கைக்குழந்தைகள், பெண்கள் என்ற அடிப்படையில் தான் அங்கு புதைக்கப்பட்டிருப்பதாக ஜேஎம்ஓவில் இருந்து ரிப்போர்ட்டுகள் சொல்லுது. இது உங்களோட காலம் அல்ல. உங்களுக்கு முதல் இருந்த அரசாண்டவர்கள் இந்த மண்ணில் செய்த மிகப்பெரிய பயங்கரமான ஒரு சித்திரவதை முகாம்களில் இருந்து கொண்டு செல்லப்பட்ட இன்னும் பல நூற்றுக்கணக்கானவருடைய எலும்புக்கூடுகள் இருக்கும் என்று நம்பப்படுது. அதே போல இந்த நான் சொல்ற கௌரவ அமைச்சர் அவர்களே, மண்டதீவு புதைகுழி என்பது எல்லாருக்கும் தெரிந்த விடயம். செம்பாட்டு தோட்டத்தில் அந்த மனித புதைகுழி உண்டு. அதே போல தோமையார் ஆலய பகுதியிலும் அந்த மனித புதைகுழி உண்டு. என்னோடு படித்தவர்களும் இருக்கிறார்கள். 90ஆம் ஆண்டும் 91ஆம் ஆண்டிலேயும் ஒரு குறிப்பிட்ட 90ஆம் ஆண்டு காலப்பகுதிக்குள்ள இவ்வளவு பேரும் அதுல எம் என்று சொல்றது மண்டதீவு, அல்லப்பட்டி, மண்கும்பான் இந்த 3 இடங்களிலிருந்து அழைத்து செல்லப்பட்டவர்கள் அல்லப்பட்டியில் வச்சிருக்கிற பொழுது அந்த மக்கள் ஓடிப்போய் அந்த நேரம் ராணுவத்தின் துணை ஆயுத குழுவாக இருந்த டக்ளஸ் தேவானந்தா EPDP போய் மக்கள் முறையிட்டு இருக்கிறார்கள் அவர்களை மீட்டு தர சொல்லி. அப்ப டக்ளஸ் தேவானந்தா சொல்லியிருக்கிறார், இல்ல அவர்கள் கொண்டே விசாரிச்சு போட்டு விடுவார்கள். அப்ப அந்த நேரத்தில் டக்ளஸ் தேவானந்தாவும் இதுக்கு உடந்தையா இருந்திருக்கிறார். ஆகவே டக்ளஸ் தேவானந்தா மீது நீங்க இந்த விசாரணை மேற்கொள்ளணும். இந்த கொலைகளுக்கு இந்த 50-60க்கு மேற்பட்ட கொலைகளுக்கு டக்ளஸ் தேவானந்தாவும் உடந்தையானவர். ஆகவே இந்த மண்டதீவு, மண்கும்பான், அல்லப்பட்டியின் கொலைகள், இந்த புதைகுழிகளுக்கான விசாரணை தயவு செய்து நீங்கள் விரைவாக எடுக்கப்பட வேண்டும். அதைத்தான் நான் இந்த இடத்துல வலியுறுத்துறேன். செம்மணி மனித புதைகுழி விவகாரம் தொடர்பில் சுயாதீனமானதும் நியாயமானதுமான விசாரணை நடைபெற வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் வலியுறுத்துகிறார். பாராளுமன்றத்தில் இன்று எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அனைவரும் வெளிநடப்பு செய்திருந்தனர். சபையில் எதிர்க்கட்சி சார்பில் 5 தமிழ் உறுப்பினர்கள் மாத்திரமே உள்ள நிலையில் பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் உரையாற்றிக் கொண்டிருந்தார். இதன்போது ஜனாதிபதி சபைக்கு வந்த நிலையில் இன்று நாங்கள் மாத்திரமே உள்ளோம் என சாணக்கியன் தெரிவித்தார். அத்துடன் நாங்களும் வெளிநடப்பு செய்திருந்தால் உங்களுக்கு விவாதத்தை நடத்த முடியாது போயிருக்கும் என சாணக்கியன் சுட்டிக்காட்டியிருந்தார். இதேவேளை செம்மணி மனித புதைகுழி விவகாரம் தொடர்பில் சுயாதீனமானதும் நியாயமானதுமான விசாரணை நடைபெற வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். பேசுவதற்கு எவரும் இல்லை என்று தெரிஞ்சு கொண்டும் நான் இந்த விவாதத்திலே நாங்கள் கலந்து கொள்ளக்கூடாது, நாங்கள் பேசக்கூடாதுன்றது நான் நினைக்கிறேன் எதிர்கட்சியில் இருக்கிற அனைத்து உறுப்பினரும் வெளிநடப்பு செய்ததை சரியென்னு நினைக்கின்றேன். என்றால் இன்று இப்போ மணி 12:10, இன்று மணி 5 மணி வரைக்கும் எதிர்கட்சியை சேர்ந்த நாங்கள் 1, 2, 3, 4, 5, 6
மொத்தமாக 6 உறுப்பினர்கள் தான் இருக்கிறோம். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பில் எங்களுடைய அண்ணன் செல்வம் அடைக்கல்நாதன் அவர்களும் இலங்கை தமிழரசு கட்சியை சேர்ந்து நாங்கள் 5 பாராளுமன்ற உறுப்பினரும் இருக்கிறோம். அப்ப உங்களுடைய நிலப்பாடு நான் பேசுறபடியும் உங்களுக்கு கேட்டுக்கொண்டிருக்க முடியாது. ஏனென்றால் வடக்கு கிழக்கிலே இருக்கும் பிரச்சனையை பற்றி நீங்கள் சொன்னீங்கள், இந்த தலைப்புக்கு ஏற்ப பேசலி. நான் சொல்கின்றேன், ராணுவ முகாம் குறுக்கமடத்திலே இருக்கிற மைதானத்தை வைத்திருக்கிறதுனால எங்களுடைய விளையாட்டுத்துறை வளர்க்கறதுக்கு எங்களுடைய பிரதேசத்தில் ஒரு பிரச்சனை இருக்கின்றது. அப்ப அது இந்த விவாத தலைப்புடன் பொருத்தமான விடயத்தை தான் நான் பேசுகிறேன். எரிபொருளுக்கு நாட்டில் தட்டுப்பாடு ஏற்படாது என வெலுசக்தி அமைச்சு தெரிவிக்கின்றது. இதற்கமைய நாட்டில் எரிபொருளுக்கு தட்டுப்பாடு ஏற்படாதென அமைச்சரும் அமைச்சரவை பேச்சாளருமான நலிந்த ஜெயதிச குறிப்பிட்டார். வாராந்த அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் இன்றைய ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார். ஈரான் இஸ்ரேல் யுத்தம் காரணமாக எரிபொருளுக்கு பற்றாக்குறை ஏற்பட போவதாக செய்திகள் வெளியாகுவது குறித்து மக்கள் அச்சமடைந்துள்ளனர். நாட்டில் போதுமான அளவு எரிபொருள் கையிருப்பில் உள்ளது. அதனால் மக்கள் அச்சமடைய தேவையில்லை என அவர் இதன்போது வலியுறுத்தினார். அத்துடன் எரிபொருள் விநியோகத்தை சீராக அரசாங்கம் மேற்கொண்டு வருவதாகவும் அமைச்சர் இதன்போது குறிப்பிட்டார். இஸ்ரேல் மீதான தாக்குதலில் இதுவரை 4 இலங்கையர்கள் காயமடைந்துள்ளனர். ஈரானுடனான மோதல்களுக்கு மத்தியில் இஸ்ரேல் மீதான அண்மைய தாக்குதல்களில் 4 இலங்கையர்கள் காயமடைந்துள்ளதாக இஸ்ரேலில் உள்ள இலங்கை தூதர் உறுதிப்படுத்தினார். இன்று காலை 5 மணி நிலவரப்படி காயமடைந்தவர்களின் உடல்நிலை சீராக இருப்பதாகவும் எதிர்வரும் நாட்களில் அவர்கள் பணிக்கு திரும்புவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் இஸ்ரேலுக்கான இலங்கை தூதர் நிமல் பண்டார தெரிவித்துள்ளார். இதேவேளை மேலும் 2 இலங்கையர்கள் தற்காலிகமாக அவர்களது வீடுகளிலிருந்து வெளியேறியுள்ளனர். ஈரானால் நடத்தப்பட்ட ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்கள் நேற்று மதியம் தொடங்கி இரவு முழுவதும் தொடர்ந்ததாக தெரிவித்தார். இவற்றில் பல ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் இடைமறிக்கப்பட்டாலும் டெல் அவிவ், கைஃபா மற்றும் ஜெருசலேம் உட்பட்ட அதிக மக்கள் தொகை கொண்ட பகுதிகள் தாக்குதலுக்குள்ளானதாக அவர் மேலும் குறிப்பிட்டார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும் என கொழும்பு பேராயர் இல்லத்தின் ஊடக பேச்சாளர் அருட்தந்தை சிறில் காமினி பெர்னாண்டோ வலியுறுத்தினார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு நீதி வழங்குவது தொடர்பாக அரசாங்கத்தின் நிலைப்பாடு மிக மந்தகதியில் நடைபெறுவதாக கொழும்பு பேராயர் இல்லத்தில் ஊடக பேச்சாளர் அருட்தந்தை சிறில் காமினி பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் திருப்திகரமான நடவடிக்கைகளை எடுத்திருந்தாலும் ஒட்டுமொத்த நடவடிக்கைகள் மிக மெதுவானவையாக காணப்படுவதாகவும் இது தொடர்பாக உன்னிப்பாக கவனம் செலுத்த வேண்டும் எனவும் கத்தோலிக்க திருச்சபை வேண்டுகோள் விடுத்துள்ளது. கடந்த 6 வருடங்களாக எதுவும் இடம்பெறவில்லை. விசாரணைகள் முற்றாக நிறுத்தப்பட்டிருந்தன. இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததும் இவர்கள் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். எனினும் ஒட்டுமொத்த செயற்பாடுகள் மிகவும் மந்தகதியில் இடம்பெறுகின்றன, மெதுவாக இடம்பெறுகின்றன என்பதால் எதுவும் இடம்பெறவில்லை என்பது அர்த்தமில்லை. எங்கு தவறு இடம்பெற்றுள்ளது என்பது குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும். சட்டமா அதிபர் திணைக்களம் வழங்கிய ஆதரவு திருப்திகரமானதாக இல்லை. இதன் காரணமாகவே நாங்கள் தனியாக ஒரு வழக்குரைஞர் அலுவலகத்தை கோருகின்றோம். அந்த அலுவலகம் தொடர்புடைய விசாரணைகளுக்கு உதவுவதோடு பயங்கரவாத தாக்குதல்களை ஆராய்ந்து ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை செயல்படுத்துவதோடு சில நபர்களுக்கு எதிராக குற்றவியல் குற்றச்சாட்டுகளை பதிவு செய்வதும் அடங்கும் என கொழும்பு பேராயரின் பேச்சாளர் அருட்தந்தை சிறில் காமினி பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். 2029 ஆண்டில் புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் சாதாரண தர பரீட்சைகள் நடைபெறும் என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவிக்கின்றார். 2026 நடைமுறைப்படுத்தப்படவுள்ள புதிய கல்வி சீர்திருத்தங்களுக்கான வழிகாட்டுதல்களை 2025 ஆகஸ்டில் வெளியிட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என பிரதமர் மற்றும் கல்வி, உயர்கல்வி, தொழிற்கல்வி அமைச்சர் ஹரணி அமரசூரிய தெரிவித்தார். இது தொடர்பான ஆசிரியர் பயிற்சி குறித்த கலந்துரையாடல் மகரகம தேசிய கல்வி நிறுவனத்தில் பிரதமரின் பங்கேற்புடன் நடைபெற்றது. இதன்போது 2026 முதல் தரம் 1 மற்றும் 6க்கு புதிய பாடத்திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் எனவும் 2028 தரம் 10க்கு புதிய பாடத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் 2029 புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் சாதாரண தர பரீட்சை நடத்தப்படும் எனவும் மற்றும் தரம் 9 முதல் தொழிற்கல்வி அறிமுகப்படுத்தப்படும் என பிரதமர் கூறினார். கல்வி சீர்திருத்தங்கள், பாடத்திட்ட திருத்தம்,
ஆசிரியர் பயிற்சி, நிர்வாகம் மற்றும் உட்கட்டமைப்பு மேம்பாடு, பொதுமக்கள் பங்கேற்பு மற்றும் தொடர்பு செயல்முறை முறையான மதிப்பீடு ஆகிய 5 தூண்களின் அடிப்படையில் மேற்கொள்ளப்படும் எனவும், மனப்பான்மை நிறைந்த ஆசிரியர்களை உருவாக்குவது தேசிய கல்வி நிறுவனங்களின் பொறுப்பெனவும் பிரதமர் வலியுறுத்தினார். இந்த சீர்திருத்தங்களின் செயல்பாட்டை ஆராய்ந்து முறையான மதிப்பீட்டு செயல்முறையை உருவாக்க அதிகாரிகளுக்கு பிரதமர் அறிவுறுத்தினார். மகரகம தேசிய கல்வி நிறுவனத்தின் ஒவ்வொரு துறை தலைவர்களும் தங்கள் துறைகளின் மூலம் சீர்திருத்தங்களை செயல்படுவது குறித்து விளக்கம் அளித்தனர். இலங்கையில் ஊழலை கட்டுப்படுத்துவதற்கு பாரிய சீர்திருத்தங்கள் அவசியம் என IMF தெரிவிக்கின்றது. இலங்கையில் ஊழலை கட்டுப்படுத்துவதற்கு பாரிய சீர்திருத்தங்கள் தேவைப்படும் என சர்வதேச நாணய நிதியம் கூறியுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் முதல் துணை நிர்வாக இயக்குநர் கீதா கோபிநாத் இதனை கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வின் போது குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் மீட்புக்கான பாதை கடன் மற்றும் நிர்வாகம் என்னும் தலைப்பில் நடைபெற்ற குறித்த மாநாட்டில் வைத்து அவர் மேலும் தெரிவிக்கையில், அரசாங்கத்தின் நிர்வாக சீர்திருத்தங்கள் குறித்த செயல் திட்டத்தை செயல்படுத்துவது மிகவும் முக்கியமானது. வெளிப்புற கடனை குறைக்க நிறைய பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் உள்நாட்டு கடன் இன்னும் அதிகமாக உள்ளது. எனவே அதனை குறைப்பதற்கு நல்ல நிதிக் கொள்கையை உறுதியாக செயல்படுத்துவது மிகவும் முக்கியமானது. இன்று துணிச்சலான சீர்திருத்தங்கள் மற்றும் இலங்கை மக்களின் அர்ப்பணிப்பு காரணமாக பொருளாதார ஸ்திரத்தன்மையை மீட்டெடுப்பதிலும் மக்கள் எதிர்கொள்ளும் கஷ்டங்களை குறைப்பதிலும் கணிசமான முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. எரிபொருள், சமையல் எரிவாயு மற்றும் மருந்துகள் மீண்டும் கிடைக்கின்றன. பணவீக்கம் கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் வரி வருமானம் 2/3 பங்குக்கும் அதிகமாக அதிகரித்துள்ளது என கூறியுள்ளார். சாமர சம்பத்திற்கு எதிரான வழக்கு விசாரணை அடுத்த மாதத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. பதுளை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்கவிற்கு எதிரான ஊழல் வழக்கு அடுத்த மாதம் 18ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என கொழும்பு பிரதான நீதவான் தனுஜ லக்மாலி இன்று உத்தரவிட்டுள்ளார். வங்கிக் கணக்குகளின் நிலையான வைப்புகளை முதிர்வு காலம் முடிவடைவதற்கு முன்னர் பெற்றுக்கொண்டதால் அரசாங்கத்திற்கு 176 லட்சம் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டதாக சாமர சம்பத் தசநாயக்கவுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. கெட்பிட்டிய பிரதேச சபையின் தலைவர் மீது இனம் தெரியாத கும்பலினால் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. கெட்பிட்டி பிரதேச சபை தலைவரின் மீது இனம் தெரியாத கும்பலினால் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தேசிய மக்கள் சக்தி கட்சியில் இருந்து கெட்பிட்டி பிரதேச சபைக்கு இந்த முறை தேர்ந்தெடுக்கப்பட்ட அப்துல் சத்தார் முகமது ரிகாஸ் என்பவரின் மீதே இவ்வாறு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. குறித்த சம்பவம் மதுரங்குளிய விருதோடை பகுதியில் இடம்பெற்றுள்ளது. குறித்த பிரதேச சபை தலைவர் மற்றும் சிலர் தேசிய மக்கள் சக்தி கட்சியின் புத்தளம் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் முகமது பைசலின் வீட்டிற்கு சென்று திரும்பும் போதே சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இந்நிலையில் விருதோடை வழியாக நுரைச்சோலைக்கு திரும்பிக் கொண்டிருந்த போது அங்கிருந்த வீட்டிற்கு அருகில் வைத்து அவர் தாக்கப்பட்டுள்ளார். இதையடுத்து சம்பவம் தொடர்பில் அவர் போலீசாருக்கு தெரிவித்து தனது முறைப்பாட்டை அளித்துள்ளார். பின்பு குறித்த பகுதியை பாதுகாக்க போலீசார் மற்றும் விசேட படையினர் அனுப்பப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ரயில் கட்டுப்பாட்டாளர்கள் 48 மணி நேர பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட தீர்மானித்துள்ளனர். நீண்ட காலமாக தீர்க்கப்படாத நிர்வாக பிரச்சினைகளை அடிப்படையாக கொண்டு பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட தீர்மானித்துள்ளதாக ரயில் கட்டுப்பாட்டாளர்கள் சங்கம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அந்த அறிக்கையில் முன்வைக்கப்பட்டுள்ள கோரிக்கைகளாவன: மாவட்ட போக்குவரத்து பரிசோதகர், போக்குவரத்து வர்த்தக பதவிக்கான ஆட்சேர்ப்பில் தாமதம், கட்டுப்பாட்டாளர்களின் பதவி உயர்வில் தாமதம், விசேட தரநிலையை உடைய கட்டுப்பாட்டாளர்களின் வேதனை பிரச்சினை தீர்க்கப்படாமை, திணைக்கள பரிசோதனைகளை நடத்துவதில் உள்ள தாமதம், செயல்திறன் நிவாரணங்களை வழங்குவதில் ஏற்பட்டுள்ள தாமதம், அலுவலக சேவைகளுக்காக ஊழியர்களை இணைக்காமை, நலன்புரி நடவடிக்கைகள் தொடர்பான கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாமை, இலங்கை தொழில்நுட்ப சேவைக்காக மீள வழங்கப்பட்டுள்ள பதவி உயர்வு ஒழுங்குமுறையை மீண்டும் கட்டுப்பாட்டாளர்கள் பதவிக்காக செயற்படுத்துவதற்கு அனுமதி கோருதல், இலங்கை நிர்வாக சேவைக்கு விண்ணப்பிக்க மற்றொரு வாய்ப்பு வழங்கப்படல் போன்ற கோரிக்கைகளை முன்வைத்து ரயில் கட்டுப்பாட்டாளர்கள் இந்த பணி புறக்கணிப்பில் ஈடுபட தீர்மானித்துள்ளனர். மத்திய கிழக்கில் ஏற்படும் மோதல்களால் இலங்கையர்களின் வாழ்க்கை செலவில் மாற்றம் ஏற்படக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. உலகளாவிய எரிபொருள் விலை உயர்வு இலங்கை பொருளாதாரத்தில் தாக்கங்கள் ஏற்படுத்தும் என கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பொருளாதாரத்துறையின் மூத்த பேராசிரியர் கணேசமூர்த்தி தெரிவித்துள்ளார்.
இது வாழ்க்கை செலவில் ஒட்டுமொத்த தாக்கத்தை ஏற்படுத்தும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். முக்கிய எண்ணெய் பாதையான மத்திய கிழக்கில் ஏற்படும் மோதல், அதிக காப்பீட்டு பிரீமியங்கள் போன்ற காரணங்களால் விலை உயர்வை தூண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இறக்குமதியாளராக இலங்கை இயற்கையாகவே உள்ளூர் விலைகளை அதற்கேற்ப சரி செய்ய வேண்டியிருக்கும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். எண்ணெய் விலை உயர்ந்தவுடன் அது மற்ற பொருட்களின் அதிகரிப்புக்கு வழிவகுக்கும். இது விகிதாசாரத்திற்கு மாறாக நடக்கும். விலைகள் குறையும் போது அதை செய்வதில்லை. சமீபத்தில் விலைகள் குறைந்தன. எனினும் இலங்கையில் வர்த்தகர்கள் தங்கள் பொருட்களின் விலையை அதற்கேற்ப குறைக்கவில்லை. எரிபொருள் விலைகள் உயரும் போது அது நேர்மாறாக இடம்பெறுகின்றது. மத்திய வங்கி அடுத்த 2 காலாண்டுக்குள் பணவீக்கத்தை 5% இருக்க திட்டமிட்டிருந்தாலும் மோதலின் விளைவாக எரிபொருள் விலை உயர்வு ஏற்பட்டால் அது மாற்றமடையும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தொடர்வது சர்வதேச செய்தி. காசாவில் இஸ்ரேலிய படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் பல பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். காசாவில் இஸ்ரேலிய படையினரின் துப்பாக்கி சூட்டில் பாலஸ்தீனியர்கள் பலர் கொல்லப்பட்டதாக ஹமாஸின் காசா சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஆதரவு பெற்ற காசா மனிதாபிமான அறக்கட்டளையால் நடத்தப்படும் உதவி விநியோக தளங்களுக்கு அருகிலேயே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. உணவை பெறுவதற்காக முண்டியடித்தவர்கள் மீதே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. எனினும் எத்தனை பேர் இந்த சம்பவத்தில் பலியானார்கள் என்ற தகவல் வெளியாகவில்லை. இதேவேளை 2025 மே 26 முதல் காசாவில் அமெரிக்க ஆதரவு பெற்ற காசா மனிதாபிமான அறக்கட்டளையால் நடத்தப்படும் உதவி விநியோக தளங்களுக்கு அருகில் இடம்பெற்ற தாக்குதல்களில் இதுவரை 300 பேர் வரை கொல்லப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்வது விளையாட்டுச் செய்தி. ஐசிசியினால் T20 வீரர்களுக்கான புதிய தரவரிசை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி துடுப்பாட்ட வீரர்கள் வரிசையில் ஆசிய அணியின் டிராவிஸ் ஹெட் முதலிடத்தில் உள்ளார். அத்துடன் பந்துவீச்சாளர்கள் வரிசையில் நியூசிலாந்தின் ஜேக்கப் டபி முதலிடத்திலும், சகலதுறை வீரர்கள் தரவரிசையில் இந்திய வீரர் ஹர்திக் பாண்டியா முதலிடத்திலும் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் நமது டிவியின் அனைத்து பிரதான செய்திகளும் நிறைவு பெறுகின்றன. எமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள். மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள நமது LK.com எனும் எமது இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள். வணக்கம்.